கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவ ஜனமே, ஆண்டவருக்குள்ள சமாதானத்தோடு இருப்பீர்கள் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருங்க. தேவன் ரொம்ப நல்லவர், நம்மளை கைவிடாத அன்பின் சிகரம். அல்லேலூயா. நம் மேல் அன்பு வைத்திருக்கிறவர், நம் மேல் தேவன் நம்பிக்கை வைத்து நம்மளை ஒவ்வொரு நாளும் மீட்டுக் கொள்கிற தேவனா இருக்கிறார். நம் சூழ்நிலைகள், நம்மளுடைய நம்பிக்கை சோர்ந்து போனாலும் கர்த்தர் நம்மளை ஒருபோதும் அவர் கைவிடுவதில்லை. அவருடைய பலன் நம்ம கூடயே இருக்கிறபடியா நித்தமும் கர்த்தர் நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. இந்த நாளில் காணப்போகிற தேவனுடைய வார்த்தையானது யோபு 8ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவோ சம்பூர்ணமாய் இருக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில காணப்படுகிற ஆரம்பம் அது ரொம்ப குறைவா இருக்கும், அற்பமா இருக்கும், சோர்வா இருக்கும், நம்பிக்கை இல்லாதது போல இருக்கும். ஆனால் அதை கண்டு நீங்க முடிவு பண்ணிடாதீங்க, அதை கண்டு நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. காரணம் வசனம் சொல்லுகிறது, துவக்கம், நம்முடைய துவக்கம் அற்பமா இருக்கும் பலருடைய கண்கள். நீங்க ரொம்ப பேரு மத்தவங்களை நம்பி அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க இப்படி பேசிட்டாங்க, அவங்க வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்துருச்சு, அதனால அது உண்மையா இருக்குமா அப்படின்னு சொல்லி அநேக பேர் என்ன பண்றாங்க, பிறருடைய வார்த்தைகளை கேட்டு அவர்கள் சொல்லுகிற நம்பிக்கையான வார்த்தைகளை கேட்டு சோர்ந்து போறாங்க. இன்னைக்கு நம்ம மனுஷனுடைய வார்த்தைகளை கேட்டு சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு, தேவனுடைய வார்த்தை உங்க கூட இருக்கிறது. உன்னுடைய முடிவோ அப்படின்னா நம்மளுடைய முடிவு, வசனம் அதான் சொல்லுது, நம்மளுடைய முடிவு சம்பூர்ணமாய் கர்த்தர் உண்டாக்கி தருவார். அல்லேலூயா. நம்ம பிறர் முகத்தை பார்க்க வேண்டாம், மற்ற காரியங்களை சிந்திக்க வேண்டாம். சொன்ன நபர்களுடைய வார்த்தைகளை கேட்டு சோர்ந்து போகாதீங்க. தேவன் நம்ம கூட இருக்கிறாரு, தேவனுடைய வார்த்தை நம்ம கூட இருக்கிறது. அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் போது, அந்த வார்த்தையின் உள்ள வல்லமையான இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்க வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்கள் செய்வார். பிரியமான தேவ ஜனமே, இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய், தேவனுக்கு விரோதமாய் பேசின போது மோசே ஜனங்களோட வார்த்தைகளை அவன் கேட்கிறதை காட்டிலும் மோசே ஜனங்களோட வார்த்தையை கேட்கல. மோசையோட வாழ்க்கையில எது வந்தாலும் ஆண்டவரோட வார்த்தையை கேட்கிற நல்ல மனுஷனா இருக்கிறது போல இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில உலக பிரகாரமான வார்த்தைகள் கேட்கிறதை விட்டு ஆண்டவரை தேடி பாருங்க, ஆண்டவர் சமூகத்தை தேடி பாருங்க. தேவன் சொல்லுகிற உங்களோட முடிவு சம்பூர்ணமா இருக்கும். ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய வல்லவரா இருக்கிறாரு. தேவனுக்குள் விசுவாசமா இருக்கும். ஆக ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, இந்த வேளையிலே ஒரு சமூகத்தில் ஆண்டவரே, யோபு 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல சொன்ன வார்த்தை எங்கள் வாழ்க்கையில முடிவோ சம்பூர்ணமாய் விளங்க கர்த்தர் கிருபை செய்வீராக, எங்களை வழி நடத்துவீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.